ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார சட்னி. வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான கார சட்னி இட்லி, தோசை எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான சட்னி. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்க்கலாங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. எள்ளு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. எள்ளு வறுப்பட்டுட்டா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். நம்ம ரொம்ப வறுத்துட்டோம்னா எள்ளில் கசப்பு வந்துடும். ஸோ பார்த்து பக்குவமாக அந்த பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க. பாருங்கள், எள்ளு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதாங்க, இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து இதை ஒரு தட்டில் போட்டு விட்டுறலாம். சட்னி அரைக்கிறதுக்கு எள்ளு ரெடி. இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தாங்க, ரோஸ்டட் பீனட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் அந்த சூடான கடாயில் போட்டு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டால் அது இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும். அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஒரே நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த எள்ளோடவே போட்டு வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துடலாங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அது துவையல் மாதிரி நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே சேர்க்கல, எனக்கு கொஞ்சம் அந்த கார சட்னி ஃபீல் வேணும். ஸோ தேங்காய் சேர்க்காமல் நல்லா அந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வதக்கின பொருளெல்லாம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் வேர்க்கடலையும் இந்த வதக்கின பொருளோடு சேர்த்து விட்டு இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான எள்ளு வேர்க்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச சட்னியெல்லாம் கம்ப்ளீட்டாக பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே 2 வரமிளகாய், தாளிப்பு மிளகாய் 2, அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு சட்னி மேலே எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வேர்க்கடலை எள்ளு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சத்தான வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து நம்ம சட்னி பண்ணியிருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். சுட சுட இட்லி, தோசையோட அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸியான சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.